இந்த காலை வேளையில வார்த்தைக்காய் ஏக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை தூக்கி விட அவருக்கு முடியும். என்னை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர், உங்களால என்ன தூக்கி விட முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இப்படி ஒரு நிலைமையிலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இந்த வியாதியிலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இந்த பாவத்திலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இந்த கடன் பாரத்திலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேல அதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது நம்ம சுத்தி இருக்கிறவர்களுக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆண்டவர் ஒருத்தங்க கைய பிடிச்சிட்டாங்கன்னா சமுத்திரத்திலே கடல் கொந்தளிக்கும் போது பேதுரு அப்படி உசுக்குன்னு உள்ள போறார். இயேசு என்ன தெரியுமா செய்தார்? உடனே கைய பிடித்தார். கைய பிடிச்சு என்ன பண்ணார் நினைக்கிறீங்க? தூக்கி விட்டதும் வேதம் சொல்கிறது இருவரும் படகில் ஏறினார். அதன் அர்த்தம் என்ன? திரும்பவும் பேதுரு அதுல என்ன பண்றார்? நடக்கிறார். இயேசு அவன் கையை பிடிச்சு. ஆண்டவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆண்டவருக்கு இது பெரிய விஷயமும் கிடையாது. மார்க் 5வது அதிகாரத்துல இன்னொரு வீட்டுக்கு போறார். அங்க ஒரு சின்ன பிள்ளை, 12 வயசு உள்ள பிள்ளை, அவ செத்தவள போல கிடக்கல. அவ எப்படி கிடக்குறா? அவ உண்மையிலேயே செத்து கிடக்குறா. அவ கையும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிடிச்சு தூக்கி விட்டார்.